நல்லுள்ளம் படைத்த அனைத்து நம்மவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்னா ப்ராஃபிட் பண்ற இடமா இல்லை லாஸ் பண்ற இடமா அப்படின்றத நீங்களே செக் பண்ற மாதிரி நான் சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி சில பேர் டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, இல்லை இனிமேல் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்க்ளோசர் வரும். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 9 பேர் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ல லாஸ் பண்றாங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிஸ்க்ளோசரே வரும். இது எதனால அப்படின்னா, நிறைய பேர் இதுல தான் ட்ரேட் பண்றாங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது கண்டிப்பா லாஸ் கிடையாது. ஓகேங்களா? அது தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ நாம பாக்குறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து தான். சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணாம ஸ்டாக்ல பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத பத்திலாம் நீங்களே அனலைஸ் பண்ண போறீங்க. அதை பத்தி தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம டிமேட் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ட்ரேடிங் வியூவில் ஒரு லாகின் கிரியேட் பண்ணுங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் வியூ உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா சைன்இன் கொடுங்க. இப்போ ஏற்கனவே நீங்கள் மெயில் வச்சுருந்தீங்கன்னா அதை கண்டினியூஸ் பை யூசிங் தட் மெயில், அது மாதிரி நீங்கள் பர்மிஷனை கொடுக்கணும். இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சைன்இன் கொடுக்குறேன். சைன்இன் பண்ணுறேன். என் மெயிலை வச்சு நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் சைன்இன் பண்ணோன்னா இது எல்லாத்தையும் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ லாகின் கிரியேட் ஆகிடும். சிம்பிளாக பை யூசிங் யுவர் மெயில் யூ கேன் லாகின். இது மாதிரி லாகின் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல சர்ச் பாக்ஸ். இப்போ இதில் போனீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டாக் நினைக்கிறீங்களோ, இப்போ நிறைய செக்டார் இருக்கு. அந்த நிறைய செக்டாரில் உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியில் ஒரு கம்பெனி அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இன்ஃபோசிஸ் ஃபேமஸாக தெரியும். நான் என்ன பண்ணுறேன், இதோட நேம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பென்னி ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவுமே செக் பண்ண வேணாம். நிஃப்டி 50ல் இருக்கிற கம்பெனி மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்றது. இப்போ நான் இன்ஃபோசிஸ் இருக்கிறேன். ஐடியில் ஒரு கம்பெனி இன்ஃபோசிஸ் நான் சர்ச் பண்ணுறேன். இன்ஃபோசிஸ் சார்ட் ஓப்பன் ஆகுது. சார்ட் ஓப்பன் ஆனதுன்னு இன்ஃபோசிஸ் கம்பெனியை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சார்ட் ஓப்பன் பண்ணோம்னா இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் பெருசு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சைடில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா பெருசாகும். இப்போ நீங்கள் சார்ட்டை ஓவராலாக பார்க்குறீங்க. சப்போஸ் நீங்கள் இங்கே வாங்கியிருந்தீங்க, அதாவது 1730 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு 300 rupees மேலே லாஸ் ஆயிருக்கு. இப்போ உடனே எனக்கு நிறைய லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விற்றுட்டு வந்துடுவீங்க. இதுதான் நடக்கும் யூஸ்வலாக. இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மேலே இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா, நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீக்லியிலேருந்து வருவேன். ஃபஸ்ட்டு வீக்லியில் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வீக்லியில் வச்சு பார்க்கும்போது சின்னதாக மறுபடியும் என்ன பண்ணுறேன், இந்த ட்ராக் பண்ணி சின்னது பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நீங்கள் இனிஷியலாக பார்க்கும்போது தான் நிறைய லாஸ் ஆன மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்கேருந்து கீழே விழுந்திருக்கு, மேலே போயிருக்கு, அதிலிருந்து கீழே வருது. மறுபடியும் இன்னும் கீழே வருமானு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது நம்ம டீப்பாக ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுறீங்க. இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள், நான் இங்கே வாங்கியிருக்கேன். அதாவது கீழே பாருங்கள், இந்த பிளாக் கலரில் இந்த இடத்துல பாருங்கள். இங்கே டேட் மண்டே 24 February 2020 இந்த இடத்துல வாங்கியிருந்தேன் அப்படின்னா 800க்கு இருக்கு, கீழே விழுந்திருக்கு, 500க்கு வந்துருக்கு. இப்போ இந்த இடத்துலையும் ஒரு 300 rupees லாஸில் தான் இருந்திருப்பாங்க. இப்போ சில பேர் இங்கே விற்று, ஆனால் இங்கிருந்து என்ன ஆயிருக்கு பாருங்க, 500ல இருந்து 1900 போயிருக்கு. இத்தனை வருஷத்தில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2020, இப்போ நம்ம இருக்கிறது 24. இப்போ என்ன எங்கே போயிருக்கு அப்படின்னா, அதே 1921 rupees வரைக்கும் போயிருக்கு. நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோமான்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம புக் பண்ணியிருக்கோம், அது வேறு. ஆனால் இது லாஸா? இப்போ பாருங்கள், நான் 2020 நம்மக்கிட்ட ஒரு 500 ரூபாய், ஜஸ்ட் ஒரு 500 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது ட்ரிபிள் மடங்கு, 3 மடங்கு ஆயிருக்கு. இப்போ நீங்கள் இடத்துல ஒரு 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 2 lakhs எக்ஸ்ட்ரா தட் மீன்ஸ் 3 lakhs ஆயிருக்கு. ஆனால் நமக்கு இவ்வளோ பொறுமை இருக்காது. அப்போ இந்த லேர்னிங் நமக்கு ஃபஸ்ட்டு தேவை.
இப்போ இங்கேயுமே பாருங்க, இப்போ மேலே ஏறி கீழே இறங்கி இருக்கு, திருப்பியும் மேலே ஏறிக்கு, திருப்பியும் ஃபால் ஆகுது. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம விற்க ஆரம்பிக்கும். இங்கேருந்து மேலே போகலாம், இல்லை இங்கேருந்து இன்னும் கீழே வரலாம். இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக அனலைஸ் பண்ண தான் நமக்கு தெரிய வரும். சரிங்களா? இது மாதிரி நீங்கள் ஒரு சார்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி எது இதெல்லாம் தெரியுமோ அந்த கம்பெனி சர்ச் பண்ணி என்ன நடந்திருக்கு, நீங்கள் வந்து இன்னைக்கு டேட்ல இருந்து இன்னைக்கு இயர்ல இருந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் நினைக்கிற ஸ்டாக்கு வாங்கியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு செக். இப்போ அந்த நிஃப்டி 50ல இருக்கிற 50 கம்பெனி என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு என்எஸ்சி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே மார்க்கெட் டேட்டா அப்படின்றதுல ஈக்விட்டி அண்ட் எஸ்ஏஇ மார்க்கெட் டேட்டா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நிஃப்டி 50ல இருக்கிற இந்த 50 கம்பெனியோட லிஸ்ட்டு வரும். இந்த 50 கம்பெனியையுமே உங்களுக்கு இதில் எது ஃபேவரட் கம்பெனியோ அந்த கம்பெனியை வந்து செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற அந்த கம்பெனி செலக்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூவில் செக் பண்ணுங்கள். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலாக நான் கொஞ்சமாச்சும் ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஏற்கனவே ஃபினான்ஷியலாக வெல்த்தாக இருக்கேன், எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. அன்றைக்கும் அடிமையாக தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சமாச்சும் ஸ்டேபிள் ஆகுறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். இதை தொடர்ந்து நாம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து தொடர்ந்து வீடியோ வர இருக்குது. அதுக்காக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள். இல்லை நான் ஏதாச்சும் தவறாக பேசினாலும் கமெண்டில் தெரிவிங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.